வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக இன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு பாசிட்டிவ் டேவாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்சைட் பார் கேண்டில் மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து பயங்கரமான மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து இல்லை. நம்ம காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம், வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட், சைனாவோட ரியாக்ஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய நியூஸ் நமக்கு வந்து பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதன் காரணமாக நிறைய பேர் வந்து பை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, செல் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு ஓப்பனிங்லேருந்து ஒரு 11:30 வரைக்குமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வாலட்டைலானதாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து போயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது இல்லையா, அதையும் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பெருசாக வந்து மூவெல்லாம் வந்து ஒன்றும் கொடுக்கல. ஒரு மாதிரி கைண்டாக வந்து மார்க்கெட்டே வந்து நீட்டி வந்து படுத்துக்கிச்சு. சரி, ஓகே, நாளைக்காவது மார்க்கெட்டை எந்திரிச்சு ஓடணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இப்போ நியர்பை ஒரு ரெசன்ஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. பெருசாக வந்து இன்னும் அதுக்கு ஒரு டேர்ன் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க்காக வந்து ஒரு விஷயமெல்லாம் வந்துருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருந்தது. எப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. இது வந்து ஒரு இண்டிகேஷன் நமக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் பாருங்கள், ஒரு புல்லிஷ் கேண்டில். அந்த புல்லிஷ் கேண்டில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தும் மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மேனிப்புலேஷன் தான் வந்து நடக்கும். ஸோ அந்த மேனிப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் பயங்கரமாக ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அதை மீட் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு வாலட்டைலான மூவ் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லிமிட்டடாக தான் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இப்போ க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 25,250 230 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஃபர்கராக வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,400 450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. அந்த இடத்துலேருந்து நல்லாவே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,400 25,450 மேக்ஸிமம். ஸோ இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சிது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நியூஸ் எதுவுமே வந்து மார்க்கெட்டு வந்து கிடைக்கல வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு யூட்டர்ன் வந்து அடிக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறக்கும். நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 25,400 450 அவ்வளோதான். டெய்லி டைம் ஃப்ரேமில் அதுதான் வந்து இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது டெய்லி நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்தது. இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து அந்த மார்க்கெட்டோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராடேலேயும் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து போகும். ஸோ அதன் காரணமாக தான் நமக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எப்போ மறுபடியும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த 24,400 450 இந்த லெவலில் வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ரேஞ்சஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரேடில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து உடைச்சாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு டவுன் சைட்லேயும் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும்.
அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வெயிட்டிங் தான், டிசிப்ளின் தான். யாரெல்லாம் வந்து டிசிப்ளின்லேயோ அந்த வெயிட்டிங்கில் வந்து ஃபெயில் ஆகுறாங்களோ ட்ரேடிங் லெவலில் வந்து பாஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும், வேறு வழி வந்து இல்லை. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 2-3 டேஸாக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். இந்த டவுன் சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட்லேருந்து போயிட்டுருக்கு இல்லையா, இது வந்து ஹோல்ட் ஆகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து மார்க்கெட் வந்து வந்துருச்சு. அண்ட் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. போனாலும் அகெயின் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும், மறுபடியும் நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நியூஸ் மாதிரி ஏதாவது வந்து வருதா, அல்லது வந்து இந்த ரேஞ்சே நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்கலாங்களா அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட் சார்ட்டை தான் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதிலே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் மாதிரி வந்து போயிடும். அந்த லெவலில் வந்து உடச்சிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் ஹை இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிருக்கும். அதே மாதிரி டவுன் சைட் வந்து உடச்சிருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25, ஒரு 150, 120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து கீழே இறங்கியிருக்கும். ரெண்டாவது டார்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குல்ல, ஒரு லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும்தான் கொஞ்சம் பிரேக் அவுட் கிடச்சி வந்து ஓரளவுக்கு வந்து மேலே வந்து போயிருந்தது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் நைட்டு இன்றைக்கி காலையில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து சைனா கூட வந்து பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது. ஸோ அதன் காரணமாக அதுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நாளைக்கே நமக்கு வந்து அந்த டேரிஃப் அப்படிங்கிறது நான் வந்து குறைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இதே இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிடும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ்ட் பேஸ் ஆன ஒரு விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் நியூஸால் மார்க்கெட் வந்து ட்ரைவ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களால் வந்து ஒரு டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நீங்களால் வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். அதர்வைஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து எடுத்து வந்து மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். பிகினர்ஸ் வந்து இதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும். ப்ளஸ் ரொம்ப வந்து ஹெவியான ஒரு டார்கெட்லாம் வச்சுக்கிட்டு வந்து மூவெல்லாம் பண்ணாதீங்க. ஏதோ குறைஞ்ச அளவுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு அப்படின்னு கிடைச்சாலும் கூட சந்தோஷம் அப்படின்ட்டு வெளியே வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணாங்க. மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு உண்டான அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இல்லை. ஏன்னா ஓவரால் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது லோயர் டைம் ஃப்ரேமில் இன்னும் வந்து அதோட ட்ரேடிங் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இந்த 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் வந்து போயிருக்கு. ஆனால் இந்த இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குல்ல, ஒரு 25,250 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஸோ நாளைக்கு அகெயின் இன்னையோட ரீசெண்ட் ஹை வந்து இருக்கு இல்லையா, இந்த ஹையை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கீழே தான் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து போகும், ஆப்போசிட்டில் மூவ் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரியான ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் இப்போ நமக்கு வந்து ட்ரம்ப் கொடுத்தது. ஆனாலும் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி பாசிட்டிவான ஒரு மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் அகெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ அகெயின் நிஃப்டி 50 இந்த ரீசெண்ட் ஹை வந்து இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்சை வந்து நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து
என்ன ரேஞ்சஸை நம்மளை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் மினிமம் நான் வந்து சொல்கிறேன். மினிமம் இந்த 5 மினிட் சார்ட் வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 25,250 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு இன்கேஸ் இந்த ஹையை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150லேருந்து ஒரு 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமமாவது நான் வந்து ஒரு டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் இந்த 25,120 இந்த லெவலில் வந்து இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து ஒரு 25,000 25,050 அந்த ரேஞ்சை வந்து நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்படியே நீட்டி வந்து படுத்துக்குச்சு. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:30 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு 2 மணி வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்டம் இந்த இடத்துல வந்து இருந்தது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருந்தது, அவ்வளோதான். இன்பிட்வீன் கேப்பில் ஒரு ஏர்லி ஒரு 10:30 இருந்து ஒரு 2:30 வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே வந்து இல்லை, ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,150 வந்து இருக்கலாம். 25,150 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,50 25,000 இது வந்து மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 25,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,500 25,400 25,300 25,150 25,100 25,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும், நிஃப்டி 50 உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேடாக வந்து முடிஞ்சிருந்தது. ஆனால் பேங்க் நிஃப்டி நல்லா பாசிட்டிவாகவே வந்து இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியோட 1 டே டைம் ஃப்ரேமோ அல்லது வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே வந்து இருக்கும். ஆனால் நிஃப்டி 50 வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பனிங்லேருந்தே ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருந்தது. 10:30 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்திருந்தது. அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரேஞ்ச் விட்டாக போயிட்டு அகைன் ஒரு 2 மணிக்கு மேலே சடனாக வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகைன் 56,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,400 வந்து இருக்கலாம். 56,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 56,200 56,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 57,000 மினிமம் வந்து ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,000 56,800 56,400 56,200 56,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பற்றியும் சொல்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,000 வந்து இருக்கலாம். 82,000 பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 83,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000 82,600 82,000 81,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ள தான் அந்த ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் நிஃப்டி நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 இந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டீஃபாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. மற்ற இண்டெக்ஸஸ்லாம் வந்து அந்தளவுக்கெல்லாம் வந்து மூவ் ஆகலை, மிட் கேப் நிஃப்டி நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்கு. இருந்தாலும் நாம் சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூவ் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,100 வந்து இருக்கலாம். 13,100 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,350 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,100 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.